அப்பனே முருகா, வேலுண்டு வினையில்லை. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் முருக பக்தர்களுக்கும் அடியேனின் வணக்கங்கள். மருதமலை முருகன் கோவிலின் சிறப்புகள் சிலவற்றை இக்காணொலியில் காண்போம் வாருங்கள். தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கம்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சோமையாம்பாளையம் ஊராட்சியில் அமைந்துள்ள மருதமலையின் மீது இக்கோயில் அமைந்துள்ளது. இம்மலை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை சேர்ந்தது. இக்கோவிலில் சுப்பிரமணிய சுவாமி காட்சி தருகிறார். சுயம்பு மூர்த்தியாக காட்சியளிக்கும் சிவமைந்தர்கள் பாம்பாட்டி சித்தர் முக்தியடைந்த தலம். விநாயகர் பஞ்சவிருட்ச விநாயகராக காட்சி கொடுக்கும் தலம். இக்கோவிலில் புதியதாக அமைக்கப்பட்ட பாதை ராஜகோபுரத்தின் வழியே நேராக தண்டாயுதபாணி சந்நிதிக்கு செல்கிறது. ராஜகோபுர நுழைவு வாயிலை தாண்டினால் கல்லாலான கொடிமரத்துக்கு முன் வலம்புரி விநாயகர், அவர் முன் வைக்கப்பட்டுள்ள பெரிய மயில்முக குத்துவிளக்கு, அடுத்து உலோக கொடிமரம், மயில் வாகனம், முன்மண்டபத்தில் வரதராஜ பெருமான் சன்னதி, அர்த்த மண்டபத்தில் கருவறையின் நுழைவு வாயிலின் இருபுறத்திலும் விநாயகரும் வீரபத்திரரும், கருவறையில் தண்டத்துடன் காட்சி தரும் தண்டாயுதபாணி என இக்கோயில் அமையப்பட்டுள்ளது. வலம்புரி விநாயகரின் முன்னுள்ள மயில்முக விளக்கின் அடிப்புற ஆமை வடிவமும் அதனைத் தொடர்ந்து மேற்தண்டிலுள்ள பாம்பு உருவங்களும் குறிப்பிடத்தக்கவை. இது தனிப்பட்ட முருகன் கோயிலாக இருந்தாலும் இங்கு முருகன் சோமஸ்கந்தனாக வெளிமண்டபத்தில் வலம்புறம் பட்டீஸ்வரர், இடப்புறம் மரகதாம்பிகை சன்னதிகளுடன் உள்ளார். மரகதாம்பிகை சன்னதிக்கு எதிராக வெளிமண்டபத்தில் நவகிரகங்கள் சன்னதி அமைந்துள்ளது. மற்றும் தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், துர்க்கை, சண்டிகேஸ்வரர் ஆகியோருக்கும் வெளிமண்டப சுவற்றில் தனித்தனி சன்னதிகள் உள்ளன. மலையின் அடிவாரத்திலிருந்து நடைப்பயணமாக செல்லும்போது பாதையின் தொடக்கத்தில் தான்தோன்றி விநாயகர் சன்னதியும், சற்று மேலே சென்றால் இடும்பன் சன்னதியும் அமைந்துள்ளன. மலையின் மீது சென்றதும் அங்கிருந்து கோயிலுக்கு செல்லும் இறுதி படிக்கட்டுகள் ஆதிமூலஸ்தானத்திற்கு நேரெதிராக உள்ளன. இப்பாதை வழி செல்பவர்கள் ஆதிமூலஸ்தானத்தில் சுயம்புவாக உள்ள சுப்பிரமணியர், வள்ளி தெய்வயானையையும் அதற்கடுத்து பஞ்சமுக விநாயகரையும் வழிபட்ட பின் தண்டாயுதபாணி சன்னதிக்கு செல்லலாம். மருதமலை கோயிலின் ஆதி மூலஸ்தானத்தில் சுப்பிரமணியர், வள்ளி தெய்வயானையுடன் மூவரும் சுயம்புலிங்க வடிவில் உள்ளனர். இங்கு வள்ளியின் சுயம்பு உருவம் தெய்வயானையை விட சற்று உயரமாக காணப்படுகிறது. ஆதி மூலஸ்தான கருவறை விமானமும் முன்புற தைப்பூச கல்யாண உற்சவ மண்டபமும் புதிதாக கட்டப்பட்டுள்ளன. இக்கோவிலின் தெற்கு மூலையில் பாம்பாட்டி சித்தர் குகை கோயிலுக்கு செல்லும் படிக்கட்டுகள் கீழிறங்குகின்றனர். இக்கோவிலில் சிறு குடைவரை அமைப்பில் உள்ளது. உட்புறத்தில் ஒரு பாறை பாம்பு வடிவில் உள்ளது. பாம்பாட்டி சித்தருக்கு முருகன் பாம்பு வடிவில் காட்சியளித்தார் என்பது மரபு வரலாறு. பாம்பாட்டி சித்தர் சன்னதி முன்புறம் உள்ள தியான மண்டபத்தில் இங்கு வருகை தருவோர் அமர்ந்து அமைதியாக தியானம் செய்து வழிபடுகின்றனர். தண்டாயுதபாணி கோயில் தலவிருட்சம் இக்கோயிலுக்கு முன்னால் உள்ளது. இக்கோயிலுக்கு இறங்கி வரும் பாதையில் சப்த கன்னியருக்கு ஒரு சிறு சன்னதியும் அமைந்துள்ளது. இக்கோவிலில் வைகாசி விசாகத்தன்று முருகனுக்கு 108 பால்குட அபிஷேகம் நடக்கிறது. தைப்பூசத்தை ஒட்டி 10 நாட்கள் பிரம்மோற்சவம் நடக்கிறது. பூசத்தன்று காலையில் திருக்கல்யாணம், மாலையில் தேர்த்திருவிழா நடக்கும். அன்று சுவாமி யானை வாகனத்தில் எழுந்தருளுவார். இக்கோயில் சுமார் 837 படிகளுடன் அமைந்த மலைக்கோயில். இக்கோவிலில் ஆடிப்பெருக்கின் போது இங்கு விசேஷ வழிபாடு நடக்கிறது. மலைக்கோயிலுக்கு செல்லும் வழியில் நடுவே இடும்பன் சன்னதி இருக்கிறது. இச்சன்னதி எதிரே புலிவாகனம் உள்ளது. திருமண புத்திர தோஷம் உள்ளவர்கள் விநாயகர், முருகனை வேண்டி மரத்தில் மாங்கல்ய கயிறு மற்றும் தொட்டில் கட்டி வேண்டிக் கொள்வார்கள். பாம்பாட்டி சித்தருக்கு அலங்காரத்துக்கு பயன்படுத்திய விபூதியை பிரசாதமாக தருகிறார்கள். நாகதோஷம், விஷப்பூச்சி கடிப்பட்டவர்கள் இந்த விபூதியை நீரில் கரைத்து சாப்பிட்டால் நோய் குணமாவதாக நம்பிக்கை. தோல் வியாதியால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த விபூதியை உடலில் பூசிக்கொள்கிறார்கள். மன நிம்மதி வேண்டுபவர்கள், நாகதோஷம் உள்ளவர்கள் பாம்பாட்டி சித்தர் சன்னதியில் நெய்தீபம் ஏற்றி வெண்ணிற மலர், இனிப்பான நெய்வேத்தியம் படைத்து வழிபடுகிறார்கள். மருதமலையில் முருகனின் அருள் பெற்ற பாம்பாட்டி சித்தர் முருகனுக்கு புதிய சிலை வடித்தார். இந்த சிலையே மூலஸ்தானத்தில் இருக்கிறது. 2 கரங்களுடன் உள்ள இவர் பழனி முருகரைப் போலவே கையில் தண்டத்துடன் இடது கை இடுப்பில் வைத்தபடி தண்டபாணியாக காட்சி தருகிறார். தலைக்கு பின்புறம் குடுமி உள்ளது.
காலில் தண்டை அணிந்திருக்கிறார். தினமும் ராஜ அலங்கார விபூதி காப்பு, சந்தன காப்பு என 3 வித அலங்காரத்துடன் காட்சி தருவார். விசேஷ நாட்களில் வெள்ளி காப்பும், கிருத்திகை தைப்பூசம் நாட்களில் தங்க கவசமும் அணிகிறார். அர்த்தஜாம பூஜையில் மட்டுமே இவரை தண்டாயுதபாணியாக சுயரூபத்தில் தரிசிக்க முடியும். அப்போது ஆபரணம், கிரீடம் என எதுவும் இல்லாமல் வேட்டி மட்டும் அணிவிக்கின்றனர். அருணகிரியரால் பாடப்பெற்றவர் இவர். இத்தலம் 7ஆம் படை வீடாக கருதப்படுகிறது. மலைப்பாறைகளுக்கு மத்தியில் உள்ள குகையில் பாம்பாட்டி சித்தர் சன்னதி உள்ளது. வலது கையில் மகுடி, இடது கையில் தடி வைத்துள்ளார். அருகில் சிவலிங்கம், நாகர் இருக்கிறது. முருகனுக்கு பூஜை முடிந்ததும் சித்தருக்கும் பூஜை செய்யப்படுகிறது. பாம்பாட்டி சித்தர் தற்போது இங்கு முருகனுக்கு பூஜை செய்வதாக ஐதீகம். தினமும் இவரது சன்னதியில் ஒரு பாத்திரத்தில் பாலை ஊற்றி வைத்து விடுகிறார்கள். மறுநாள் இந்த பால் குறைந்திருக்குமாம். சித்தர் இந்த பாலை முருகனுக்கு அபிஷேகித்து பூஜை செய்வதாக சொல்கிறார்கள். பாம்பாட்டி சித்தர் சன்னதியில் உள்ள பாறையில் நாக வடிவம் இருக்கிறது. இந்த நாகத்தின் வடிவிலேயே பாம்பாட்டி சித்தருக்கு முருகன் காட்சி தந்தார். இந்த நாகத்தை முருகனாகவே பாவித்து வழிபடுகிறார்கள். இதன் பின்புறம் பீடம் போன்ற அமைப்பில் 3 வடிவங்கள் உள்ளது. இவற்றை சிவன், கணபதி, அம்பிகையாக கருதி பூஜை செய்கிறார்கள். பொதுவாக முருகன்தான் சிவன், அம்பாளுக்கு நடுவில் காட்சி தருவார். இங்கு விநாயகர் பெற்றோருக்கு மத்தியில் காட்சியளிப்பது விசேஷம். மருத மரங்கள் நிறைந்ததும் நோய் நீக்கும் மருந்து குணங்களை உள்ளடக்கிய மூலிகைகளை கொண்டதுமான மலையில் அருளுபவர் என்பதால் இங்கு முருகன் மருதாச்சலமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார். மருதமரமே இத்தலத்தின் விருட்சம். தீர்த்தத்தின் பெயர் மருது சுனை. இந்த தீர்த்தம் பிரசித்தி பெற்றது. மலையில் உள்ள ஒரு மருதமரத்தின் அடியில் இருந்து இந்த தீர்த்தம் உற்பத்தியாகி வருவதாக சொல்கிறார்கள். இந்த தீர்த்தமே சுவாமிக்கு அபிஷேகத்திற்கு பயன்படுகிறது. புராதனமான சிவன் கோயில்களில் சிவன் சுயம்புலிங்கமாக இருப்பார். ஆனால் இத்தலத்தில் முருகன் சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார். இவருடன் வள்ளி தெய்வ யானையும் சுயம்பு வடிவில் இருப்பது விசேஷம். இந்த முருகனே இத்தலத்தின் ஆதிமூர்த்தி ஆவார். இவரது சன்னதி ஆதி மூலஸ்தானம் எனப்படுகிறது. இவருக்கு முதல் பூஜை செய்யப்பட்ட பின்பே பிரதான முருகனுக்கு பூஜை நடக்கிறது. கிருத்திகையில் இவருக்கு அதிக அளவில் பாலாபிஷேகம் செய்து வழிபடுகிறார்கள். அரச மரத்தின் அடியில் விநாயகர் இருப்பார். இத்தலத்தில் அரசு, அத்தி, வேம்பு, வன்னி, கோரக்கட்டை என 5 மரங்கள் இணைந்து வளர்ந்திருக்க அதன் அடியில் விநாயகர் இருக்கிறார். இவரை பஞ்சவிருட்ச விநாயகர் என்று அழைக்கிறார்கள். அருகில் முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்து கையில் வேலுடன் காட்சி தருகிறார். சிவன், அம்பாளுக்கு நடுவில் முருகன் இருக்கும் அமைப்பை சோமஸ்கந்த அமைப்பு என்பர். இங்கும் சிவன், அம்பாளுக்கு நடுவில் தான் முருகப்பெருமான் காட்சி தருகிறார். முருகத்தலம் என்றாலும் சுவாமிக்கு வலப்புறம் பட்டீஸ்வரர் சன்னதியும் இடப்புறத்தில் மரகதாம்பிகை சன்னதியும் உள்ளன. கோஷ்டத்தில் உள்ள முருகன் சிகிவாகனார், அதாவது மயிலை வாகனமாக உடையவர். சேனானி, படைத்தளபதி என்ற பெயரில் அழைக்கப்படுவது விசேஷம். பாம்பாட்டி சித்தருக்கு ஆடம்பர அலங்காரம் செய்யப்படுவதில்லை. விபூதி காப்பு செய்து காவியுடை அணிவித்து அலங்காரம் செய்கின்றனர். மனிதர்கள் ஆடம்பரம் இல்லாமல் எளிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது இதன் மூலம் உணர்த்தப்படுகிறது. மருதமலை கோயிலுக்கு செல்லும் வழியில் அடிவாரத்தில் தான்தோன்றி விநாயகர் சன்னதி இருக்கிறது. இச்சன்னதியில் விநாயகர் சுயம்புவாக இருக்கிறார். யானைத்தலை மட்டும் உள்ள இவருக்கு உடல் இல்லை. இவர் மலையில் உள்ள முருகன் சன்னதியை நோக்கி தும்பிக்கையை நீட்டி காட்சி தருவது விசேஷம். அருகில் மற்றொரு விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. சுயம்பு விநாயகருக்கு பூஜை செய்த பின்பே பிரதான விநாயகருக்கு பூஜை நடக்கிறது. முருகனுக்கு உகந்த நாட்களான கிருத்திகை, சஷ்டி, விசாகம் மற்றும் அமாவாசை நாட்களில் இவருக்கு விசேஷ பூஜை நடக்கிறது. எனவே இவரை தம்பிக்கு உகந்த விநாயகர் என்றும் அழைக்கிறார்கள். மருதமலை சுப்பிரமணியரை தரிசிக்க செல்பவர்கள் இவரை வணங்கிவிட்டு செல்ல வேண்டும் என்பதும் ஐதீகம். முருகனுக்கு வாகனம் மயில் என்றாலும் ஒரு சில ஊர்களில் உள்ள கோயில்களில் அவரை விழாக்காலங்களில் குதிரையில் எழுந்தருள செய்வர். இதற்கு காரணம், முற்காலத்தில் இக்கோவிலில் சில திருடர்கள் கொள்ளையடித்துவிட்டு தப்பினர். அப்போது முருகன் குதிரை மீது ஏறி சென்று அவர்களை மறித்து பொருட்களை மீண்டும் கோவிலில் சேர்க்க செய்தார். அதோடு அவர்களை பாறையாக மாற்றிவிட்டார். முருகன் குதிரையில் வேகமாக சென்றபோது குதிரை மிதித்த இடத்தில் பள்ளம் உண்டானது.
மலைப்பாதையில் உள்ள ஒரு பாறையில் இந்த தடம் இருக்கிறது. இக்கல்லை குதிரைக்குளம்பு கல் என்கிறார்கள். இம்மண்டபத்தில் முருகன் குதிரை மீது வந்த சிற்பம் இருக்கிறது. பாம்பாட்டி சித்தர் இளவயதிலேயே பாம்புகளை பிடித்து விஷம் முறிப்பது, பாம்பு கடிக்கு மருந்து தயாரிப்பது போன்ற வேலைகளில் ஈடுபட்டு வந்தார். மக்கள் இவரை பாம்பு வைத்தியர் என்றே அழைத்தனர். ஒரு சமயம் இவர் நாகரத்தின பாம்பு ஒன்றை தேடி மருதமலைக்கு வந்தார். அப்போது சட்டை முனிவர் அவருக்கு காட்சி தந்து, உடலுக்குள் இருக்கும் பாம்பை குண்டலினி சக்தி கண்டறிவதுதான் பிறப்பின் பயனாகும். அதை விடுத்து காட்டில் திரியும் பாம்புகளை தேடி அலைவது வீண் வேலையே என்றார். அவரது சொல் கேட்ட பாம்பாட்டி சித்தர் ஞானம் பெற்றார். உயிர்களை துன்புறுத்துவதில்லை என்ற முடிவுக்கு வந்தார். முருகனை வணங்கி தியானத்தில் ஈடுபட்டார். முருகன் அவருக்கு வள்ளி தெய்வயானையுடன் காட்சி தந்து ஞான உபதேசம் செய்தார். பக்தர்கள் இவரை மருதமலை மாமணி என்று செல்ல பெயரிட்டு அழைக்கின்றனர். இத்திருக்கோவிலில் காமிக ஆகம முறைப்படி தினசரி பூஜைகள் செய்யப்படுகிறது. காலையில் 6 மணிக்கு உஷகாலம் விஸ்வரூப தரிசனம், காலை 9 மணிக்கு காலசந்தி, மதியம் 12 மணிக்கு உச்சிகாலம், மாலை 5 மணிக்கு சயராட்சை, இரவு 8:30 மணிக்கு அர்த்தஜாமம் ஆகிய பூஜைகள் செய்யப்படுகிறது. மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை திருக்கோவிலில் காப்பிடுதல் செய்யப்படுகிறது. இதுவே இக்கோவிலின் சிறப்பம்சங்கள் ஆகும். நன்றி, வணக்கம்.